திருமகள் தேடி வந்தால் பகுதி 61. நீலவேணியின் நிலை ஆனந்திக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அன்றிரவு முழுக்க ஆனந்தி நீலவேணியை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தாள். மறுநாள் காலையில் திருமூர்த்தி மற்றும் சிவானிக்கு உணவு கொடுத்து கொண்டே திருமூர்த்தி ஸ்கூலுக்கு அனுப்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். திருமூர்த்தி 2ஆம் வகுப்பு செல்கிறான். அவனுக்கு வயது 7. சிவானி இன்னும் பள்ளியில் சேர்க்கவில்லை. அவளுக்கு வயது 3. இந்த வருடத்தில் சிவானியையும் திருமூர்த்தி படிக்கும் அதே உயர் ரக கான்வென்ட் ஸ்கூலில் சேர்ப்பதற்காக ஆனந்தி ஏற்கனவே சிவாவிடம் சொல்லியிருக்கிறாள். ஒருபுறம் திருமூர்த்தி தயாராகி கொண்டிருக்கும் பொழுது ஆனந்தி அவனுக்கு காலை டிஃபன் ஊட்டி கொண்டிருந்தாள். சிவானியும் காலையில் அவனுடனேயே குளித்து முடித்து தயாராகியிருந்தாள். அவளும் திருமூர்த்தி செல்லும் பள்ளி வாகனம் வரும்பொழுது ஒரு சிறிய ரக ஸ்கூல் பேக் ஒன்றை மாட்டிக்கொண்டு அண்ணனுடனேயே அவனை வழி அனுப்புவது அவளது வழக்கம். அவன் படிக்கும் பள்ளியிலேயே ஆனந்தி ஒரு அப்ளிகேஷனை அவளுக்காக வாங்கியும் வைத்திருந்தாள். ஆனந்தி மகனுக்கு யூனிஃபார்மை மாட்டி மெல்ல வெளியே தெருமுனை வரை அழைத்து வருகிறாள். அதுவரை சிவானியும் முதுகில் பேக்கை மாட்டியபடி ஸ்கூல் ஷூ சகிதமாக அவளும் உடன் வருகிறாள். ஆனந்தி மனம் முழுக்க நேற்று கேஷியர் தினேஷ் தன்னிடம் கூறிய விளக்கமும் அதில் நீலவேணி தனது கணவன் சிவக்குமாரிடம் பேசிய விதமும் அவளுக்கு ஆச்சரியத்தை தொடர்ச்சியாக தந்த வண்ணம் இருந்தது. தனது அப்பாவுக்காக அவள் ஒரு துளி கூட பரிந்து பேசவில்லை என்பது அவளுக்கு சற்று வித்தியாசமான ஆறுதலாக தோன்றியது. ஒருவேளை சிவக்குமார் ஜாமீனில் சொக்கலிங்கத்தை எடுத்தாலும் கூட, அதை யார் அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் கூட நீலவேணி நிச்சயமாக அனுமதிக்க மாட்டாள் என்பது அவளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. தெருமுனையில் அவள் குழந்தைகளுடன் வரவும் அப்போது ஸ்கூல் வேன் வரவும் சரியாக இருந்தது. திருமூர்த்தி ஸ்கூல் வேனில் ஏறிய பொழுது அதில் இருந்த டிரைவரும் மற்றும் ஒரு டீச்சரும் ஆனந்தியிடம், இன்னைய சிவானிய பள்ளியில் சேர்க்காம வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஆனந்தி அவர்களிடம், அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கிறேன், இன்னும் ஒரு 2 நாளில் சிவானியும் இதுக்கப்புறம் வண்டியில் அவங்க அண்ணனோட வருவாள் என்று கூறிவிட்டு நகருகிறாள். அப்பொழுது பரிமளம் மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு காய்கறி கூடையுடன் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குகிறாள். அதன் தொடர்ச்சியாக நல்ல சிவத்தின் அக்கால் சிவமாலையின் மகள் கனிமொழியும் அவளது கணவன் பாலாஜியும் ஒரு பைக்கில் வந்து இறங்குகிறார்கள். அதில் கனிமொழி ஆனந்தியை அடையாளம் கண்டு, மேடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, கனிமொழியை மற்றும் பாலாஜியை ஆனந்திக்கு தெரியவில்லை. ஒருவேளை தன்னுடைய அத்தையை பார்க்க வந்தவர்கள் தான் என்று தவறாக நினைத்து தன்னுடன் பேசுகிறார்களோ என்று ஆட்டோவில் வந்து இறங்கிய தன்னுடைய அத்தையை கையை காட்டி, அவங்க தான் எங்கள் அத்தை பரிமளம், நீங்கள் அவங்கள தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, அப்போது கனிமொழி, இல்லை மேடம், நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம், பரிமள மேடத்தை இல்லை என்று கூற, என்ன ஏது என்று புரியாமல் ஆனந்தி முழிக்கிறாள். அப்போது கனிமொழி, மேடம், ஒரு குழப்பமும் இல்லை, சார் வந்து எங்கள் மாமா கிட்ட ஸ்கூல் கட்டுறதுக்கான ஏதோ ஒரு இடம் வேணும்னு கேட்டிருந்தாராம், மாமா இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் என்று அருகில் இருந்த தனது கணவன் பாலாஜியை கையை காட்ட, அப்பொழுதுதான் ஆனந்திக்கு ஏதோ புரிந்தும் புரியாதது போல் தோன்றியது. உங்கள் அப்பா என்று ஆனந்தி இழுக்க, மேடம், நான் எதை முதல்ல சொல்லணுமோ அதை சொல்லவே இல்லை பாருங்க, நான் நல்ல சிவத்தோட அக்கா மக, என் பேர் கனிமொழி, இது என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் பாலாஜி. சிவக்குமார் சார் சைல்டு ஸ்கூல் கட்டுற மாதிரி ஒரு இடம் வேணும்னு கேட்டிருந்தாராம், மாமா தான் இவர்கிட்ட சொல்லி ஏதாவது பாருங்க தம்பின்னு சொல்ல, இவருடைய சொந்தக்காரர் இடம் ஒன்று மடப்பட்டு மெயின் ரோட்டில் இருக்குன்னு சொன்னார், ஸ்கூல் கட்டுறதுக்கான நல்ல இடம்னு வேற சொன்னார், அதான் ஒரு தடவை உங்களை போய் பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு வாங்கன்னு மாமா தான் அனுப்புனார், நாங்கள் வந்தோம். ஆனந்திக்கு எல்லாமே புரிந்து விட்டது. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி கூட இது பற்றி தன்கிட்ட கூறியிருக்கிறார். சிறுவர் பள்ளி ஆரம்பிப்பது என்பது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான், அது தனது கணவர் ஆரம்பிப்பாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததும் அவளுக்கு இதுவரை தெரியாது. சிவக்குமாரை பொறுத்தவரை ஆனந்திக்கு மற்றும் நீலவேணிக்கு, ஏன் தனது அம்மா பரிமளத்திடம் கூட தன்னுடைய எண்ணத்தை இதுவரை அவன் வெளிப்படுத்தியதில்லை. அண்மையில்தான் நீலவேணியிடம் அதை பற்றி கூறியிருந்தான். அன்றிரவே மனைவி ஆனந்தியிடமும் அதை கூறிவிட்டான். ஆனால் இன்னும் பரிமளத்திடம் அவன் கூறவில்லை. அதற்கு காரணம், தனது தாய் ஏதாவது மறுப்பு சொல்வாள் என்று இல்லை,
எல்லாம் செய்துவிட்டு பிறகு நல்ல செய்தியாக சொல்லலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். பரிமளம் வந்தவர்களை கவனிக்காமல் வீட்டுக்குள்ளே சென்று விட்டாள். அப்பொழுது ஆனந்தி வந்தவர்களை வீட்டிற்கு வாருங்கள் என்று கூப்பிட, கனிமொழியின் கணவன் பாலாஜி சிவா சார் எங்கே இருக்கிறார் என்று கேட்க, அவர் கடையில் இருக்கார் என்று கூற, சரிங்க மேடம், நாங்கள் கடையிலே போய் சாரை பார்த்துட்றோம், வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். ஆனந்தி சொல்ல, பரவாயில்ல மேடம், இன்னொரு நாளைக்கு நாங்கள் வரோமே என்று சொல்லிவிட்டு கடையை நோக்கி செல்கிறார்கள். அதே சமயம் நல்ல சிவம் சிவகுமாரிடம் சொல்லியது போல் சொக்கலிங்கத்தை வெளியில் ஜாமீனில் எடுப்பதற்கான வேலையில் ஈடுபடுகிறார். அதற்கு முதல் கட்டமாக தனது இட பஞ்சாயத்து வரும்பொழுது தனக்கு உதவி செய்த அந்த வக்கீல் சண்முகத்தை சந்திக்கிறார். அங்கிருந்தபடியே சிவகுமாருக்கு ஒரு ஃபோன் செய்கிறார் நல்ல சிவம். சிவகுமார் ஃபோனை எடுக்கிறார். ஒரே நேரத்தில் சிவகுமாருக்கு 2 காரியங்கள் நடந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறான். ஒன்று, தான் இதுவரை கனவாக நினைத்திருந்த ஒரு மழலையர் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்னொன்று, சொக்கலிங்கத்தை நிரபராதி என்று கூறி வெளியில் அவரை ஜாமீனில் கொண்டு வர வேண்டியது. இந்த 2 சந்தோஷம் அவனுக்கு இருக்கும் அதே வேளையில் இன்னொரு ஜீவன் அவனை எரிப்பது போல் பார்த்து கொண்டிருந்தது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 62.